Hi students, 12th standard accountancy unit 6ல illustration sum number 12 பார்க்கலாம். சுரேஷ், செந்தாமரை, ராஜ் 3 பேரும் பார்ட்னர்ஸா இருக்காங்க firmல. அவங்களுடைய profit sharing ratio 3:2:1 கொடுத்திருக்காங்க. அப்போ 3:2:1 னா சுரேஷோடைய profit share அப்போ 3 + 2 + 1 எவ்வளவு? 6 வருது இல்லையா? ஸோ டோட்டல் ரேஷியோ எல்லா ரேஷியோவையும் 3 ரேஷியோவையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல அந்த டோட்டல் ரேஷியோவை போட்டுடுறோம். ஓகேங்களா? இப்போ 3 + 2 + 6 1ன்றது 6 நம்ம கிடைக்குதுங்களா? ஸோ டினாமினேட்டர்ல 6ன்னு எழுதிடுறோம். அப்போ சுரேஷோடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 3/6. செந்தாமரையோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2/6 கிடைக்குது. ராஜுவோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/6 கிடைக்குது. இப்போ சுரேஷ் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப். இந்த 3 பார்ட்னர் இருக்காங்க இல்லையா? அதுல சுரேஷ்ன்ற பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்ல இருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. அப்போ the goodwill of the firm on the date of retirement was valued at 36,000. இப்போ ரிட்டையர் ஆன அன்னைக்கு கணக்கு பார்க்குறாங்க. இப்போ பார்க்கும்போது ஃபர்மோடைய குட்வில் எவ்வளவு இருக்கு? 36,000 rupees இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 36,000 ரிட்டையர் ஆறாரு இல்லையா சுரேஷ், இவருக்கு இந்த ஃபர்ம் மொத்த குட்வில்ல சுரேஷோடைய ரிட்டையரிங் பார்ட்னருடைய குட்வில் எவ்வளவு, இவருடைய பங்கு எவ்வளவு குட்வில்ங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப என்ன செய்வோம்? 36,000 டோட்டல் குட்வில் இருக்கு இல்லையா? அதுல சுரேஷோடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 3/6 வச்சு கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணோம்னா 1 3 is 3, 3 3s are 6 கிடைக்குது. 1 3 is 3. ஓகேங்களா? சாரி, 1 3 is 3, 2 3s are தான் 6. ஓகேங்களா? அப்போ 1 2 is 2, ரிமைனிங் எவ்வளவு? 3ல 2 போயிடுச்சுன்னா 1. அப்போ இது 16 மாறிடுது. எத்தனை 2s are 16? 8 2s are 16 வருது. இந்த 3 ஜீரோவை இங்க ஆட் பண்ணிடுறோம். அப்போ டோட்டல் குட்வில் 36,000ல ரிட்டையரிங் பார்ட்னர் சுரேஷோடைய குட்வில் எவ்வளவு? 18,000 எடுத்துட்டோம். ரிமைனிங் எவ்வளவு? கண்டினியூஸ் பார்ட்னர் யாரு? இப்போ சுரேஷுங்கிறவரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரா? அப்போ ரிமைனிங் யாரு? செந்தாமரை அண்ட் ராஜ் இருக்காங்க. இவங்க தான் கண்டினியூஸ் பார்ட்னர். இவங்களுடைய ஷேர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா செந்தாமரைக்கு 2வும் ராஜுக்கு 1 இருக்குங்க இல்லையா? அப்போ செந்தாமரைக்கு 2, ராஜுக்கு 1 இருக்கு. இப்போ இது மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். 2 + 1 எவ்வளவு? 3. இந்த 3 டினாமினேட்டர்ல எழுதணும். டோட்டல் ரேஷியோவை என்ன செய்யறோம்? டினாமினேட்டர்ல எழுதணும்னா செந்தாமரையோட ஷேர் எவ்வளவு வருது? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இல்லைன்னா கெய்னிங் எவ்வளவு வருது? 2/3 கிடைக்குது. ராஜோடது 1/3. ஸோ இந்த இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா pause necessary journal entry for goodwill on the assumption that the fluctuating capital system is followed ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குட்வில் சுரேஷுங்கிறவர் பார்ட்னர்ஷிப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார்னா அவருடைய ஷேர் ஆஃப் குட்வில் 18,000 rupees இருக்கு இல்லையா? அப்போ இவருடைய பங்கு இந்த ஷேர் ஆஃப் குட்வில் என்ன செய்யணும்? கண்டினியூங் பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். எந்த ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்? கெய்னிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோல இந்த குட்வில்ல நம்ம கண்டினியூஸ் பார்ட்னரோடுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கெய்னிங் ரேஷியோ அல்லது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொஸ்டின்ல கொடுக்கல, வெறும் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு பார்ட்னர் ஷேரிங் ரேஷியோல ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேரை கட் பண்ணிட்டோம்னா கண்டினியூஸ் பார்ட்னருடைய ஷேர் 2:1 இருக்கு. இதுதான் நம்ம என்ன 2:1னா 2/3 1/3 நம்ம கிடைக்குது. இதுதான் கெய்னிங் ரேஷியோ, அதாவது சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு ஷேர் ஆஃப் குட்வில் இருக்கு இல்லையா? ரிட்டையரிங் பார்ட்னருடைய ஷேர் ஆஃப் குட்வில் 18,000 rupees இருக்கு இல்லையா? இது கண்டினியூஸ் பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கெய்னிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு பாத்தீங்கன்னாக்க continuous partner account debtor to retiring continuous partners capital account debtor to retiring partners capital account. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன ஜேர்னல் என்ட்ரி? இப்போ குட்வில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரிட்டையரிங் பார்ட்னரோட குட்வில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டினியூஸ் பார்ட்னரோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். எந்த ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொஸ்டின்ல கொடுக்கலன்னா கண்டினியூஸ் பார்ட்னரோடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு இல்லையா? அதை நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அல்லனா கெய்னிங் ரேஷியோவோ அசியூம் பண்ணி இந்த 18,000 rupees ஷேர் ஆஃப் குட்வில் ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கண்டினியூஸ் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ புரிஞ்சிச்சுங்களா? ஃபார்மேட் என்ன? கண்டினியூஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட். யார் யாரெல்லாம் கண்டினியூஸ் பார்ட்னர்? செந்தாமரை அண்ட் ராஜ். ஸோ செந்தாமரைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ராஜ்
செந்தாமரைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர் யாரு? சுரேஷ். சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதிட்டோம். ஸோ சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட குட்வில் வேல்யூ எவ்வளவு? 18,000 rupees. இந்த 18,000 rupees-ஐ சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் கொடுத்துட்றோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கலனாக்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கெய்னிங் ரேஷியோவா சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா அஸ்யூம் பண்ணி கொடுக்குறோம். அப்போ 18,000 rupees என்ன பண்ணுறோம்? செந்தாமரைக்கு 2/3னாக்கா என்ன வருது? 1 3 is 3, 6 3s are 18, இந்த 3 இங்கே போட்டுருவோம். 6,000 into 2s are 6 2s are 12, 12,000 rupees செந்தாமரை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதே போல் 18,000 rupees ஷேர் ஆஃப் குட்வில் ரிட்டையரிங் பார்ட்னரோடது. கெய்னிங் ரேஷியோ அதாவது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1/3 ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 1 3 is 3, 6 3s are 18, இந்த 3 0 இங்கே வந்துடுதுங்களா? அப்போ 6,000 into 1s are எவ்வளவு? 6,000 rupees. ஸோ ராஜோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக்